கொஞ்சம் அசையாம நிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பல வருஷமா எங்க சொந்தக்காரங்களை நாங்க பார்க்கவே இல்ல. சரி, நாம ரெண்டு பெரிய யானைகளை தேடி தானே வந்திருக்கோம். ஆமா, அவங்களோட சின்ன ஆண் குழந்தையும். அதுதான் என் தம்பி ரூடி. அவங்கள பாத்தியா? மன்னிச்சிடு ஹீட்டா, நான் இன்னும் பார்க்கல. நாங்க எல்லாரும் ஆனாலையும் பாஷாவும் வரத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அவங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்காக பழங்கள்லாம் பறிக்க போயிருந்தோம். ஆனா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்நேரத்துக்கு அவங்க எல்லாரும் வந்திருக்கணுமே. தெரியும், அவங்க எங்க இருந்தாலும் சரி, நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வரேன். நீங்க விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நன்றி மோக்லி. நான் ஒரு யானையா இருந்தா நான் எங்கெல்லாம் போவேன்? அதோ அங்க இருக்காங்க, சேத்துக்கு அந்த பக்கம். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ எங்க இருந்து வர? டார்ஜி, எனக்காக நீ ஒரு சின்ன உதவி செய்யறியா? ஹாத்தியோட சொந்தக்காரங்களை நான் இப்பதான் பார்த்தேன். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. நீ உடனே பறந்து போய் ஹாத்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்றியா? மரத்து மேல ஏதாவது பழங்கள் இருக்கா? ஹாத்தி கிட்டயும் கஜினி கிட்டயும் நிறைய பழங்கள் இருக்கு. அவங்க உனக்கு கொடுப்பாங்க. ஆனா நீ எங்க போன உடனே ஹாத்தி கிட்ட யானைங்க சேத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லணும். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கூட சொல்லணும். சீக்கிரமா போ டார்ஜி. டார்ஜி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மன்னிச்சிடு. நான் இப்பவே போறேன். கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். மறக்காம சொல்லிடு. இத பாரு. கொஞ்சம் பொறு. அனலி, உங்களுக்கு உதவுதான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு என் பேர் தெரியுமா? ஹாத்தியும் கஜினியும் தான் என்னை இங்க அனுப்புனாங்க, உங்களுக்கு வழி காட்டுறதுக்காக. எங்களோட சின்ன பையன் ரூடி எங்கேயோ காணாம போயிட்டான். என்னது? அவன் ரொம்ப சுட்டியா இருப்பான். இப்ப எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான்னு தோணுது. அவன் இந்த சகதிய கடந்து அந்த பக்கமா போயிட்டான். இந்த உடம்ப வச்சுட்டு போக முடியாது. ஆனா என்னால போக முடியுமே. நான் போய் அவனை தேடுறேன். இந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொரு இடமும் எனக்கு நல்லா தெரியும். அப்ப சீக்கிரம் போ, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. முயற்சி பண்றேன். ஹலோ, நீங்க தான் பழங்களோட காத்துட்டு இருக்க யானைகளா? நான் ஏன் இப்படி பேசுறேன்? ஆமா, மோக்லி, நீங்க எனக்கு பழம் கொடுக்கணும்னு சொன்னா. இங்க பாரு. நில்லு. தயவு செஞ்சு என்ன சாப்பிட்டுடாத. நில்லு, என்ன பார்த்து பயப்படாத. உன் பேரு ரூடி தானே? கவலைப்படாத ரூடி, உங்க அப்பா அம்மா தான் என்ன அனுப்பினாங்க. அப்படியா? ஆமா, நான் உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போக போறேன். அப்படியா? சீக்கிரம் என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. நான் வந்த வழிய மறந்துட்டேன் தெரியுமா? பரவாயில்ல, என் கூட வா. எங்க அப்பா அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்களா? இல்ல, நீ பாதுகாப்பா இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீ தப்பு கணக்கு போடுற மோக்லி. இல்ல, இந்த பழம் இதுவா? ஓ, எனக்கு இந்த பழம் தான் வேணும். மோக்லி இந்த படத்துக்காக ஒன்னு அனுப்புனானா இல்ல வேற ஏதாவது செய்தி சொல்லி அனுப்புனானா? ஆமா, அவன் ஏதோ உங்ககிட்ட சொல்லிதான் என்ன அனுப்புனா. என்ன சொல்லி? அது வந்து ஞாபக மறதி வர வர ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது மேல ஏறி போறது ரொம்ப சுலபமா இருக்கும். இது மேல ஏறதுக்கு நான் அந்த பக்கம் சுத்தியே வந்துருவனே.
உன்னால இது முடியும். ஹீட்டா அப்போலாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க ஒத்த கால எப்படி நடப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படிதான், வா வா, அப்படியே நடந்து வா. இல்ல, எனக்கு காலெல்லாம் நடுங்குது. நான் கீழே விழுந்துருவேன் போல இருக்கே. ஜக்காலா, அது ரூடி. ரூடி! மாஷா, போகாத. உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன். அந்த சின்ன பையனை நாம நம்பித்தான் ஆகணும். அதை தவிர நம்ம கிட்ட வேற வழி இல்ல. நீ அதை பாத்தியா? அது ஜக்காலா. என்ன தைரியம் இருந்தா என் எல்லைக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. இப்ப என்ன பண்றது? பாத்து. மோக்லி தான் நீங்க பழம் கொடுப்பீங்கன்னு என்கிட்ட சொன்னா. அப்படியே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொன்னா. என்ன முக்கியமான விஷயம்? அது எனக்கு ஞாபகம் வரலையே, மறந்து போச்சு. ஞாபகம் வந்துருச்சு.